ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஒரு சிக்கன் செமி கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாக்காக 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 இன்ச் பட்டை, 7 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, கொத்தமல்லி கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கல்பாசி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு பாண்டலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றினிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கல்பாசி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அது கூடயே போட்டுக்கலாம். வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் அது கூடயே சேர்த்துனிடலாம். சிக்கன் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாம் போட்டு ருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிடலாம். இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயிலே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூடயே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹைலியே வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு செமி கிரேவியாக வந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாதத்து கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.